முதல்ல அண்ணாமலையார் தான் சுத்தி வரான். கிரிவலம்னாலே திருவண்ணாமலை தான். அப்ப அந்த கிரிவலம் என்னென்னலாம் கொடுக்குது? ஏன் கிரிவலம் நம்ம சுத்தணும்? அதனுடைய சிறப்புகள் தான் என்ன? கிரிவலத்துல நாம சுத்த என்ன ஆகும்னா, நமக்குள்ள ஒழுக்கங்கள் பிறக்கும், தூய்மையான எண்ணங்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும். அதே போல நல்ல தூய்மையான உறவுகள் தேடி வரும். அறத்துல முழுமையா நிக்கலாம். இதுதான் முதல் கட்டமே. இதுதான் கிரிவலம் சுத்தினாலே அறத்தின் வழி உன்னை வாழ வைக்கும். அப்போ திருவண்ணாமலை கிரிவலம் சுத்துறவங்களாம் அறத்தின் வழி வாழறாங்களான்னா எத்தனை பர்சன்டேஜ் சொல்லலாம்னா ஒரு 10% சொல்லலாம், 20% சொல்லலாம். ஒருவருடைய எண்ணத்தின் போலதான். நீங்க சுத்தன பிறகு உனக்கான அறத்தின் வழி நிற்கக்கூடிய வழியெல்லாம் இறைவன் காட்டுவாரு. அதை பிடிச்சிக்க நீ யார் அதில் நிற்கிறாங்களோ அவங்க அடுத்தபடின்னு ஒவ்வொரு உயர்வா அறத்துல ஒவ்வொரு படிநிலையில் நிற்பாங்க. சிலர் காலமுல்லாம் சுத்துவாங்க, ஆனா அறத்தின் வழி நிற்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அவங்க கொஞ்சம் பொறுமையா ஒவ்வொரு படியா கடந்து வருவாங்க. அறத்தின் வழி நிற்க அந்த கிரிவலம் வருது. அதே போல பொருளாதாரங்கள் கிடைக்கும், இன்பங்கள் நிலைக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அறத்துல நின்னாலே போதும். அறத்தின்படினாலே பொருள் கிடைக்க போகுது, பொருள் கிடைச்சாலே இன்பம் தழைக்க போகுது. அப்ப அறம் ரொம்ப முக்கியம். அதனால அந்த அறத்தை இறைவன் தராரு. இந்த அறத்தின்படி கிடைச்சா என்னெல்லாம் கிடைக்கும்? இறைவனும் நம்மளுக்கு கிடைப்பாரு. முதல்ல மனிதனா வாழறதுக்கே அறம் ரொம்ப முக்கியம். மனிதனா வாழ்ந்தாலே இறைவன் நமக்கு அகப்பட்டுருவார். இன்னும் நம்மளாம் மனிதனாவே வாழலை. இன்னும் இப்ப நம்ம கண்ணுக்கு மனிதனா வாழறவங்களே பெரிய ஞானியா கண்ணுக்கு தெரியுறாங்க. அந்த காலத்துல மனிதனாவே வாழ்ந்தாங்க. அப்போ இருக்க காலகட்டத்துல ஞானியா இருந்திருப்பாங்களே, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். இப்ப நம்ம மனிதனா வாழ்ந்தாலே பெரிய ஞானி அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கு. சரி, ஒண்ணு அடிமுடி சிறப்பு, இன்னொன்று கிரிவலம். இன்னொன்னு என்னன்னா, திருவண்ணாமலையில அதிகமான சித்தர்கள் வாழக்கூடிய இடமும் திருவண்ணாமலைக்கு இணையாக இந்த உலகத்துல இல்ல, மேல் உலகத்திலுமே எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு பெரிய உயர்ந்த தூய்மையான ஆன்மாக்கள் குடிகொண்டு மகிழ்ச்சியாக உலாவிக்கொண்டு இருக்கும் இடம்தான் திருவண்ணாமலை. அவங்க உலாவர வாசி என்ன நடக்குதுன்னா, ஒரு நெகட்டிவான ஒரு என்ன போல ஒரு ஆள், நாங்க போறேன் திருவண்ணாமலைக்கு போறேன், கெட்ட எண்ணம் நிறைந்த ஆள். ஆனா அவங்களுடைய தூய்மையான எண்ணாற்றல் உடைய அந்த ஆன்மாக்கள்கள் எல்லாம் அந்த ஒரு ஒளியின் வடிவமோ இல்லை உருவின் வடிவமோ இல்லை இன்னும் நம்ம கண்ணுக்காக பரவல ஞானியின் வடிவமோ இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது என்ன, நம்ம கண்ணுக்கு தூய்மையான எண்ணம் கொண்டவங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு அகப்படும். நான் தான் தூய்மையான எண்ணம் இல்லை, என் கண்ணுக்கு எப்படி அகப்படாது? ஆனா அவங்களுடைய எண்ண அலைவரிசைகள் எல்லாமே கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும். இப்போ ஒரு மல்லிப்பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மல்லிப்பூனுடைய வாசம் எவ்வளவு தூரம் இருக்கும்?